சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக இந்த இசக்கியம்மன் ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. முதலில் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக வெற்றி விநாயகர் ஆலயம் நிறுவப்பட்டது. பின்னர் பகுதிவாழ் மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இசக்கியம்மன் ஆலயம் நிறுவ ஏற்பாடு செய்து இசக்கியம்மன் ஆலயம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. பார்வதி சுகுமார கணநாதனே பிரணவஸ்வரூபா. இந்த வெற்றி விநாயகரை துதித்து செல்பவர்கள் அனைவருக்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி நடைபெறுகிறது. தொழில் மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த வெற்றி விநாயகர் முன்பு தங்கள் குறைகளை சொல்லி வழிபட்டு செல்கின்றனர். இந்த வெற்றி விநாயகர் இங்கு உள்ள மக்கள் அனைவருக்கும் எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுத்து வெற்றி விநாயகர் என்ற தனது பெயருக்கு ஏற்ற அனைவருக்கும் வெற்றியை வழங்கி வருகிறது இந்த வெற்றி விநாயகர். கண்ணன் மைந்தனே மூஷிக வாகன மோதக பிரியனே கணநாதனே. முக்கண்ணன் மைந்தனே மூஷிக வாகன மோதக பிரியனே கணநாதனே. மூன்று கண்களை உடைய கணபதி மூன்று உலகையும் காக்கும் கணபதி. மூன்று கண்களை உடைய கணபதி மூன்று உலகையும் காக்கும் கணபதி. நன்மை தந்திடும் எங்கள் நாதனே நன்மை தந்திடும் எங்கள் நாதனே. உத்திஷ்ட உத்திஷ்ட உச்சிஷ்ட கணபதி கணநாதனே எங்கள் கணநாதனே கணநாதனே. செய்த ஜபதப ஹோமங்கள் முழுமையாய் ஏற்று நீ அருளிடுவாய். தாயே தெய்வம், அம்மையே ஆண்டவன். இது பாரத தேசத்தின் பக்தி பண்பாடு. இந்த பக்தியை நிலைநிறுத்தும் வகையில் அமைந்தருளி இருக்கின்றது ஸ்ரீ இசக்கியம்மன் திருக்கோயில். காலடியில் வணங்கி நின்றால் நம்ம கவலைகளை தீர்க்கும் அம்மா. இந்த இசக்கியம்மன் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டங்களில் வழிபடும் தெய்வமாகவும் பழந்தமிழரின் வழிபாட்டு தெய்வமாகவும் தாய் தெய்வ வழிபாடாகவும் விளங்குகின்றது. இந்த இசக்கியம்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தலில் பிடிமண் எடுத்து வந்து இது தூத்துக்குடி வஉசி கல்லூரி அருகில் இருக்கும் வேம்படி இசக்கியம்மன் உருவ அமைப்பில் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் மரபு வழி தெய்வ வழிபாடு போற்றப்பட வேண்டும். தமிழர்களின் தொன்மையான தாய் தெய்வ வழிபாடு பாரெங்கும் புகழ் மாலை சாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாக சென்னையில் அமைந்தருளியுள்ளது ஓம் சக்தி இசக்கியம்மன் திருக்கோயில். இந்த இசக்கியம்மன் கையில் குழந்தையுடன் சாந்த சுரூபமாக காட்சியளித்து இப்பகுதிவாழ் மக்கள் மட்டுமல்லாது சுற்றுப்புற நகர் மக்களும் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த இசக்கியம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இந்த இசக்கியம்மன் வேண்டும் வரம் கொடுக்கும் இசக்கியம்மனாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள்.
குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் இந்த அம்மன் விளங்குகிறது. குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்து பலனடைகின்றனர். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இசக்கியம்மனை வேண்டி அருள் பெற்று குழந்தை பாக்கியம் பெற்று செல்கின்றனர். இந்த அம்மன் இடுப்பில் குழந்தையுடன், ஒரு கையில் குழந்தையுடனும் இன்னொரு கையில் சூலத்துடன் காட்சியளிப்பதால் வீரமும் அன்பும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. இந்த இசக்கியம்மன் பழந்தெய்வ வழிபாடுகளில் ஒன்றாகும். இந்த இசக்கியம்மன் மக்களுக்கு அருள்பாலித்து வேண்டும் வரம் கொடுத்து அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார். இந்த இசக்கியம்மன் ஆலயத்தில் சுற்றுப்புறாரங்களில் தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டு வழிபடும் தெய்வமாக வணங்கப்படுகிறது. இங்கே வரும் சிறுவர்களுக்கு திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருக்குறள் போட்டி நடத்தப்படுகிறது. ஔவையாருக்கும் சிலை அமைத்து ஔவையார் எழுதிய அனைத்து பாடல்களும் இங்கே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த அம்மன் சந்நிதி பின்புறம் பாலமுருகன் சிலை அமைக்கப்பட்டு முருகர் வழிபாடு நடத்தப்படுகிறது. குறிப்பாக இவ்வாலயத்தில் தமிழ் முறைப்படி வழிபாடு செய்யப்படுகிறது. பெண்கள் தங்கள் கைகளாலேயே அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்யும் பழக்கம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தமிழில் 108 மந்திரங்கள் படித்து வழிபாடு செய்யப்படுகிறது. திருக்கோயில் தமிழ் மந்திரங்கள் ஓதி ஒவ்வொரு நாளும் வழிபாடு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு அனைத்தும் தமிழ் முறைப்படி. இங்கு பெண்கள், குழந்தைகள் தங்கள் கைகளால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதும் வழிபாடு செய்வதும் நடைமுறையாக அதிமுக்கியமாக கருதப்படுகின்றது. திருக்கோயிலின் ஆடித் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. மேலும் இந்த கோவிலில் காலை அதிகாலையில் தேவாரம், திருவாசக பாடல்கள் படிக்கப்படுகிறது. தமிழ் பண்பாட்டு, கலாச்சாரம், பண்பாடு முதலியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் வழிபாடு இங்கே செய்யப்படுகிறது. ஓம் ஆங்கார சக்தியே போற்றிவோம். ஓம் காங்காத தீர்ப்பாய் போற்றிவோம். ஓம் காங்கும் மனதாலே போற்றிவோம். ஓம் எண்ணி எழும் நீ போற்றிவோம். ஓம் இதயம் நீ போற்றிவோம். ஓம் ஒன்றும் நீ பின்னும் நீ போற்றிவோம். ஆரல்வாய் மொழியாளே அழகு தமிழ் மொழி அழகே. ஆரல்வாய் மொழியாளே அழகு தமிழ் மொழி அழகே. முப்பந்தல் விழியாளே முக்கணியின் சுவையருளே. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு ராகுகால பூஜை பெண்களால் நடத்தப்படுகிறது. புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே, எத்திக்கும் புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே. ஆடிவா 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 இசக்கியம்மா, ஆடிவா இசக்கியம்மா. ஆரல்வாய் மொழியாளே அழகு தமிழ் மொழி அழகே. முப்பந்தல் விழியாளே முக்கணியின் சுவையருளே. அளவில்லா ஆசையம்மா உன்னை பாட, அளவில்லா ஆசையம்மா உன்னை பாட. அளவற்ற கருணை மேவும் இசக்கியம்மா, அளவற்ற கருணை. ஒவ்வொரு குறிப்பிட்ட வியாழக்கிழமைகளிலும் குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது.
கொடுத்திடம்மா குறைவில்லா அன்பு வேண்டும் கொடுத்திடம்மா குற்றங்களை மன்னித்து அருளிடம்மா குற்றங்களை மன்னித்து அருளிடம்மா. பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் தாய் தெய்வ வழிபாடு இன்றும் சிறப்பாக நிலவுகின்றது. தமிழகத்தில் பல்வேறு அவதாரங்களில் பல்வேறு திருநாமங்களில் அம்மன் கோயில் கொண்ட திருத்தலங்களை தரிசிக்க முடிகின்றது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் சிறப்பு நிலை தெய்வமாகவும் பெரும்பான்மை பக்தர்களின் வழிபடும் தெய்வமாகவும் விளங்கும் இந்த இசக்கி அம்மன் சென்னை அம்பத்தூரில் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் அமைந்தருளியுள்ளது. ஓம் சக்தி நகராளும் இசக்கியம்மா ஓங்கார பொருள் விளங்கும் இசக்கியம்மா ஓங்கார பொருள் விளங்கும் இசக்கியம்மா. ஆரல்வாய் மொழியாளே அழகு தமிழ் மொழி அழகே முப்பந்தல் விழியாளே முக்கணியின் சுவையருளே. ஓம் சக்தி இசக்கி அம்மன் தனது இடுப்பில் குழந்தையுடன் சாந்த ஸ்வரூபமாக திருக்காட்சி பொழிந்தருளுகின்றாள். இடது திருக்கரத்தில் குழந்தை, வலது திருக்கரத்தில் சூலம். அன்பும் வீரமும் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதையும் விவேகத்துடன் கூடிய வீரம் இருத்தல் வேண்டும் என்பதையும் குழந்தையை இடுப்பில் வைத்து அரவணைத்து காப்பது போல பக்தர்களாகிய நம்மையும் ஓம் சக்தி இசக்கி அம்மன் அம்மையாக இருந்து காப்பாள் என்பதனையும் உணர்த்துவதாக உள்ளத்துள் ஓர் உணர்வு பக்தி ஒளி பிழம்பாக ஒளிர்கின்றது. முக்கணியின் சுவையருளே முப்பந்தல் விழியாளே முக்கணியின் சுவையருளே எத்திக்கும் புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே எத்திக்கும் புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே. ஆடிவா 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 இசக்கியம்மா ஆடிவா இசக்கியம்மா. ஆரல்வாய் மொழியாளே அழகு தமிழ் மொழி அழகே முப்பந்தல் விழியாளே முக்கணியின் சுவையருளே. சூளம் வந்து காக்க வேண்டும் தாயே என்னை சூழும் வினை நீக்க வேண்டும் நீயே. சூளம் வந்து காக்க வேண்டும் தாயே என்னை சூழும் வினை நீக்க வேண்டும் நீயே. பாதம் தன்னை நாடி வந்தோம் தாயே உந்தன் பார்வைப்பட்டால் தீரும் பல நோயே. இன்னிசை கேட்டு எழுந்தாடிடும் இசக்கி அம்மா தாயே சஞ்சலம் போக்கும் சன்னதி வந்தோம் நல்வழி காட்டிடுவாயே. இன்னிசை கேட்டு எழுந்தாடிடும் இசக்கி அம்மா தாயே சஞ்சலம் போக்கிடும் சன்னதி வந்தோம் நல்வழி காட்டிடுவாயே. சூளம் வந்து காக்க வேண்டும் தாயே என்னை சூழும் வினை நீக்க வேண்டும் நீயே. அன்பரின் கனவில் வந்து ஆலயம் வேண்டும் என்று அம்பத்தூரை தேர்ந்தெடுத்தவள் அன்னையின் வடிவில் நின்று குழந்தையை தாங்கிக் கொண்டு கள்ளி குப்பம் குடி கொண்டவள்.
தன்னையே தாங்கிக் கொண்டு கள்ளி குப்பம் குடி கொண்டவள் தாயாகி நின்றவளே தவக்கோலமாய் எங்கள் குலம் காக்க வந்தவளே ஒரு தெய்வமாய் அருள் வாக்கு சொல்லிடும் திருக்கோவிலே அன்னை இசக்கி இருக்கிறாள் நம் காவலே இன்னிசை கேட்டு எழுந்தாடிடும் இசக்கி அம்மா தாயே சஞ்சல போக்கும் சன்னதி வந்தோம் நல்வழி காட்டிடுவாயே இன்னிசை கேட்டு எழுந்தாடிடும் இசக்கி அம்மா தாயே சஞ்சலம் போக்கிடும் சன்னதி வந்தோம் நல்வழி காட்டிடுவாயே சூளம் வந்து காக்க வேண்டும் தாயே என்னை சூழும் வினை நீக்க வேண்டும் நீயே ஏவல் எல்லாம் அன்னை உந்தன் பார்வைப்பட்டு எல்லை விட்டு ஓடுதம்மா செய்வினையும் உள்வினையும் செய்வதென்று அறியாமல் அன்னை பாதம் பட்டுதம்மா தில்லி சூனி ஏவல் எல்லாம் அன்னை உந்தன் பார்வைப்பட்டு எல்லை விட்டு ஓடுதம்மா செய்வினையும் உள்வினையும் செய்வதென்று அறியாமல் அன்னை பாதம் பட்டுதம்மா பிள்ளைகளை காக்க வந்த தாயல்லவா பெற்றவளே உன் கருணை மழையல்லவா தேடி வந்து உன் அடியே சரணடைந்தோம் என்னை திட்டினாலும் அனைத்தாடும் தாயல்லவா இன்னிசை கேட்டு எழுந்தாடிடும் இசக்கியம்மா தாயே கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் இசக்கி அம்மனின் அடிச்சுவட்டிலும் தூத்துக்குடி வஉசி கல்லூரி அருகே இருக்கும் வேம்படி இசக்கியம்மன் உருவ அமைப்பிலும் ஓம் சக்தி உருவான தெய்வமாகும். குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் கருதப்படுவதால் பக்தர்களால் குறிப்பாக பெண்களால் பெரிதும் போற்றப்பட்டு வணங்கப்படுகின்றாள். ஓம் சக்தி இசக்கியம்மன் நல்வழி காட்டிடுவாயே சூளம் வந்து காக்க வேண்டும் தாயே என்னை சூழும் வினை